ஐஸ்வர்யா, வேலைக்கு போறீங்களா இல்ல அப்பா பிசினஸ் பார்க்க போறீங்களா? எங்க அகில் நான் அப்பா பிசினஸ் பாக்குறது? செலவுக்கு காசு கூட தர மாட்டாரு. அப்படி இருக்கும்போது பிசினஸ் மட்டும் உடனே எடுத்து கையில கொடுத்துருவாரா? வேற கம்பெனில கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண சொன்னாரு. எனக்கு அங்க வேலை பார்க்க பிடிக்கலங்கிறத விட செட் ஆகல. அதனால வெளியில வந்துட்டேன். மறுபடியும் வேற கம்பெனில வேலை தேடிட்டு இருக்கேன். ஒரு 4 வருஷமாவது வெளியில வேற கம்பெனில ஒர்க் பண்ணணுமா? அப்பதான் அவர் என்னை நம்பி என் கையில அவரோட பிசினஸ் ஒப்படைப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதுவுமே நான் எப்படி ஒர்க் பண்றேன் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாராம். இதுக்கு மேல நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க அகில். இப்ப கூட என் ஃப்ரெண்டு பார்க்க போனது ஒரு வேலை விஷயமா தான் போனேன். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீ போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னா. அதை பத்தி பேசிட்டு வரலான்னு தான் போனேன். அப்போ ஓகே, நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன், நீங்க அந்த அட்ரஸ்க்கு போய் பாருங்க. எதுக்கு அகில்? இல்ல, அந்த அட்ரஸ்ல இருக்க கம்பெனி எனக்கு தெரிஞ்ச கம்பெனி தான், கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். உண்மையாவா? வேலை கிடைக்குமா? நல்ல கம்பெனி தானே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்ல கம்பெனி, நம்பிக்கையோட போகலாம். எம்டி எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், ஸோ பயப்பட தேவையில்லை. தைரியமா வேலைக்கு போகலாம், கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு நல்ல சேஃப்டியான கம்பெனி தான், ஓகேவா? உண்மையாவா அகில் சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அகில். எனக்கு இப்படி உடனே வேலை கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா கண்டிப்பா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். அதுல செலக்ட் ஆனா மட்டும் எனக்கு வேலை கிடைச்சா போதும். இந்த விஷயம் தான் ஐஸ்வர்யா உங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன சார் புரியல? இல்ல, நான் சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல வேலை கிடைக்கும்னு சொல்றேன். இருந்தும் நீங்க இன்டர்வியூ போய் இன்டர்வியூல செலக்ட் ஆனா மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்றீங்கல்ல, இந்த பெருந்தன்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பிடிக்கலையா அகில்? பார்வையில் என்ன ஏந்தி படம் போட்டு காட்டுற கொத்து சாமியா நெஞ்ச தூக்கிட்டு போறோம் மாட்டுற காந்தி நகர் வந்துருச்சு. அகில் இவ்வளவு தூரம் வந்தாச்சு, வாங்களேன் வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். இல்ல ஐஸ்வர்யா, பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வரேன். என்ன அகில் நீங்க இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறேன்னு சொல்றீங்க. வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போவீங்களா? இல்ல ஐஸ்வர்யா, பரவாயில்ல. அகில் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போவீங்களா? சொன்னா கேட்க மாட்டீங்க, சரி வரேன் வாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஐஸ்வர்யாவை காணோம். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவங்க அப்பா வேற கத்திட்டு கிடக்குறாரு. மா, எங்கடி போய் தொலைஞ்ச? போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? வீட்ல இருந்து போனா உனக்கு நேரமே பத்தாதே. உங்க அப்பா வேற என்னை திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி எங்க தாண்டி போய் தொலைவ? உங்க அப்பா உங்க கையில செலவுக்கு காசு கொடுக்காமலே இந்த சுத்துற. அதுவே காசெல்லாம் கொடுத்துன்னு வச்சுக்குவேன், சுத்துன்னு சுத்துவேன். எங்க சொல்ல முடியாது. வீட்டுக்கு வருவியோ வரமாட்டியா யாருக்கு தெரியும்? எல்லாம் என் தலையெழுத்து. ஒரே பொண்ணுன்னு நான் செல்லம் கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும்? என்ன இந்த கிளி நிக்கிறாங்க? அம்மா போது நிறுத்து. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் திட்டு. ஐயோ, அந்த பாட்டி இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. இந்த இவர்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. பேரு அகிலன். ஐயோ மன்னிச்சிடுங்க தம்பி, இவன் மேல உள்ள கோவத்துல உங்களை கவனிக்கல. வாங்க தம்பி உள்ள வாங்க. இல்ல நந்தி, பரவாயில்ல, நான் இவங்களை டிராப் பண்ண தான் வந்தேன், நான் கிளம்புறேன். தம்பி நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஒரு காப்பி குடிக்காம போறீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாங்க தம்பி. சரிங்க ஆண்டி. மணி என்ன? மணி 12 ஆக போதா? நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கே. நல்ல தூக்கம். இந்த ரெஸ்ட் ரூம் வந்துதான் தூக்கத்துக்கு எடுத்துருச்சு. வெயிலுக்கு நல்ல தாகமா எடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போக வேண்டியதா இருக்கு. சரி, இந்த வெயில் காலம் வந்தாவே இதுதான் பிரச்சனை. என்னங்க, நீங்க ஊருக்கு போன இந்த 2 நாள் நைட்டு உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? பகல்ல எல்லாரும் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்துருவேன். ஆனா நைட் ஆனா உங்க ஃபேஸ பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியாம எந்திரிச்சு உட்காந்து உங்களை இது மாதிரி ரசிக்கிறதுனா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உங்களுக்கு என்ன சொன்னா புரியாதா போகுது? சொன்னாலும் இது என்னது சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா என்னமோ தெரியல, உங்களை எனக்கு நீங்க தூங்கும்போது பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த 2 நாள் நைட்டும் உங்க முகத்தை பார்க்காம படாத பாடுபட்டேன் தெரியுமா? இன்னும் சொல்ல போனா இந்த 2 நாளும் ஏன்டா நம்ம ரூமுக்கு போகணும் அப்படின்லாம் தோணுச்சு. அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் எப்படிங்க சொல்லுவேன்? உங்கள்கிட்ட நான் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நீங்க காது கொடுத்தே வாங்க மாட்டீங்க. கேட்டா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நீ எல்லாம் லாயருக்கு எதுக்கு தான் படிச்சியோ, குழந்தை மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. அதனால உங்கள்கிட்ட எதுவுமே என்னால சொல்லவே முடிய மாட்டேதுங்க. இன்னும் சொல்லணும்னா இவன் என்ன இந்த டைம்ல எந்திரிச்சு உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கா? எனக்கு குட்டி குட்டியா நிறைய ஆசை இருக்கு. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும், நீங்க அதெல்லாம் எனக்காக செய்யணும். அதெல்லாம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்க உங்கள்கிட்ட பேசவே முடிய மாட்டேது. அதனாலதான் நீங்க தூங்கையில எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ திரும்புறான்.
என்னோட சின்ன சின்ன ஆசையெல்லாம் உங்கள்கிட்ட நீங்க முழிச்சிருக்கும் போது சொல்லணும் தான் எனக்கு ஆசை. என்ன பண்றது, நீங்க தான் ஒர்க்குன்னு சொல்லிட்டு பிஸியாவே இருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட நான் அப்படிலாம் பேச முடியும்? அதனாலதான் நீங்க தூங்கும்போது சொல்றேன். கேக்குதோ கேட்கலையோ, ஆனா என் ஆசைக்காக ஒரே ஒரு தடவை என் குட்டி குட்டி ஆசையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் இப்ப சொல்ல போற ஆசையெல்லாம் நான் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே நான் ஆசைப்பட்ட ஆசைங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். காரணம், உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். என்ன பண்றது, எனக்காக உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக நானே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன் என் ஆசையை. காலையில நேரமா எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு உங்களுக்காகவே நானே என் கையால காஃபி போட்டு எடுத்துட்டு வரும்போது நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கணும். உங்களை நான் வந்து பக்கத்துல உட்காந்து என்னங்க எழுந்திரிங்கன்னு சொல்லி ஆசையா எழுப்பி என் கையால போட்ட காஃபியை உங்க கையில கொடுக்கணும். நீங்க மெதுவா எந்திரிச்சு என் கையால காஃபி வாங்கி குடிச்சிட்டு லைட்டா ஒரு ஸ்மைல், நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டாம், லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணா எனக்கு அதுவே போதும். ஆனா என்ன பண்றது சொல்லுங்க, காலையில நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஆஃபீஸ் போயிடுவீங்க. உங்களுக்காகவே நான் நிறைய டைம் நேரமா எந்திரிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன பண்றது, நைட்டு ஃபுல்லா இது மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கணும், உங்களை நினைச்சு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறதுனால காலைல நேரமா எந்திரிக்கவே முடிய மாட்டேது. எப்படி இருந்தாலும் நீங்க ஆஃபீஸ் நேரமா போயிடுறீங்க. அது நடக்க போறதில்ல, இருந்தாலும் அது ஒரு சின்ன ஆசை தான். அப்புறம் நீங்க டைம் ஆயிடுச்சுன்னு எந்திரிச்சு அவசர அவசரமா குளிக்க போகும்போது டவலை மறந்துட்டு போறதும் நான் அதை உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கறதும், அப்போது நம்ம செல்லமா சண்டை போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் திட்டிக்கிறது, இது மாதிரியும் நடக்கணும்னு கொஞ்சம் ஆசை. அப்புறம் அந்த பாத்ரூம் சண்டை நம்ம 2 பேருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்காக ஆசை ஆசையா டிஃபன் பண்ணி என் கையால நானே உங்களுக்கு எடுத்து வச்சு பரிமாறி நீங்க சாப்பிட்டுட்டு எனக்கும் ஊட்டி விடுறது. அதுக்கப்புறம் உங்களை வாசப்படியில் நின்று ஆஃபீஸுக்கு வழி அனுப்பும்போது கை காட்டுறது. இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைங்க தான், ஆனா நடக்குமான்னு தான் தெரியல. அப்படி நான் உங்களை ஆசாசியா வாசல் நின்று வழி அனுப்பும்போது நீங்க என் நெத்தியில வந்து ஒரு முத்தம் கொடுக்கணும். அப்புறம் ஆஃபீஸ் டைம்ல அடிக்கடி கால் பண்றது, மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது, அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறதும் நீங்கள் எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வர்றதும், வீட்டில் வந்து சில சண்டைகள் மறுபடியும் அது முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயாவது என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, எனக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கான ஆசை தான். இருந்தாலும் அது உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஆஃபீஸ் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. கேட்டோம்னாலும் ஒரே வார்த்தையாக முடிச்சிருவாங்க, ஆசைப்படுறது சரிதான், என்கிட்ட ஆசைப்படக்கூடாது அப்படின்னீங்க. அதனால இது ஆசையெல்லாம் அப்படியே போட்டு மறைச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா, எனக்காவது ஒரு நாள் என் கூட நீங்க வந்து கடையில எனக்காக ஒரு சாரீ செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்து அந்த சாரியை நான் கட்டிக்கணும். பூஜா கல்யாணத்துக்கு எல்லாரும் சாரீ எடுத்துட்டு இருக்கும்போது நான் நினைச்ச ஒரே விஷயம் அது மட்டும்தான். என் பக்கத்துல நீங்க இல்ல, நீங்க இருந்து அந்த சாரீ எடுத்து கொடுத்துருந்தா இன்னும் ஹாப்பியா இருந்திருப்பேன். கடைசி வரையும் என் கூட நீங்க வரவே இல்லை. அவ்வளோதான், என் ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்படிதான் நானே என் ஆசையெல்லாம் மாத்திக்கிட்டேன். எப்பவுமே இப்படிதான், ஒன்று நீங்கள் தூங்கும்போது உங்களோட பேசிகிட்டு இருப்பேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இல்லாதப்போது உங்கள் ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் தூங்கும்போது உங்கள்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதை விட உங்கள் ஃபோட்டோவை பார்த்து தான் அத்தனை தடவை ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் தான் நீங்கள் என்னை பார்த்த மாதிரி இருப்பீங்க. ஆனால் என் ஆசை என்ன தெரியுமா, நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கணும், நேராக என்னைய பார்த்துட்டு இருக்கணும். அப்போது நான் உங்களை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லணும், அதுக்கு நீங்கள் திரும்பவும் ஐ லவ் யூ சொல்லணும். அது ஒரு ஆசைதான், அது நடக்காதுன்னா நீங்க தூங்கும் போதும் போட்டோவை பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க, என்னோட பெரிய ஆசை இருக்கு, அதை நீங்க ஒழிச்சுக்கிட்டு இருந்துக்கும் போது கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆசையா, இது சின்ன ஆசை, இதை போய் பெரிய ஆசை அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டாலும் கேட்பீங்க. ஆனா இது பெரிய ஆசை தாங்க என்னை பொறுத்த வரையும். எனக்கு உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசை, கொடுத்துக்கட்டா? சாரி சாரு, நீ ஆசைப்படுற விஷயம் எல்லாமே சாதாரண விஷயம்தான். ஆனா நீ என்ன மேரேஜ் பண்ணதுனால அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியுது உனக்கு. எல்லாம் என்னாலதான். சாரிடி, மொத்தம் தானே கொடுக்கணும், கொடுத்துக்கோ. ஐயோ, போன் இந்த நேரத்துல எங்க அடிக்குதுன்னு தெரியலையே. போன் சவுண்ட் கேட்டு எந்திரிச்சிட்டு போறாரு. என்ன லாங் ரிங் போகுது, எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுத்துருவா, இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? இந்த போன் வந்ததுனால ஒரு கிஸ் மிஸ் ஆயிடுச்சு. இந்த நடு ராத்திரில எவன்டா போன் பண்றது? யாரு எந்த டைம்ல கால் பண்றது?
கதிரு, கதிரு, உனக்கு நேரங்காலமே கிடைக்கலையாடா? இந்த நேரத்துலயாடா ஃபோன் பண்ணுவேன்? வேலை இவர் எந்திரிக்கல. இந்த ஃபோன் ரிங் ஆனதுல எந்திரிச்சுங்க, அவ்வளவுதான். ஹலோ, இந்த அன்டைம்ல யாரோட பேசிட்டு இருக்கா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் உடன் பிறப்பே. என்னோட நீ பிறந்து 28 வருஷம் ஆச்சு. பைத்தியம், பிறந்த நாளுக்கு விஷ் பண்றது நடுராத்திரிலடா விஷ் பண்ணுவேன், ஏன் காலைல விஷ் பண்ண ஆகாதா? என்னது பர்த்டேவா? என்னது பைத்தியமா? அக்கா லூசாடி நீ. எப்பவுமே நைட் 12 மணிக்கு தானே நான் உனக்கு விஷ் பண்ணுவேன். இப்ப என்ன புதுசா காலையில விஷ் பண்ண சொல்ற? நான் தானே எப்பவுமே முதல்ல உனக்கு விஷ் பண்ணுவேன். அதுக்கு இல்லடா. இல்லக்கா நீ ரொம்ப மாறிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்பவே மாறிட்ட. தம்பி, இல்லடா, நான் மாறலாம் இல்ல. நான் எப்பவுமே உன் அக்கா தான், கதிர் அக்கா தான், ஓகேவா? அப்புறம் ஏன் நான் உனக்கு விஷ் பண்ணும்போது நீ அப்படி சொன்ன? ஐயோ, இல்லடா தங்கம், அது அக்கா ஏதோ ஒரு டென்ஷன்ல சொல்லிட்டேன், சாரி, ஓகேவா? இல்லக்கா என்னதான் டென்ஷன்ல இருந்தாலும் உனக்கு பர்த்டே விஷ் பண்ணும்போது நீ இப்படியே எப்பவும் பேசுவ? இல்லக்கா நீ மாறிட்ட. இல்லடா, நான் மாறலாம் இல்ல. உனக்கே தெரியல மாமா மலேசியா போயிருக்காருன்னு. ஆமா மாமா உன் பக்கத்துல இல்லைன்னா சரி எங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன்னா நான் உனக்காக அலாரம் வச்சு எந்திரிச்சு உனக்கு விஷ் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னன்னா என்னை திட்டிட்டு இருக்க. கதிர மாமா வந்துட்டாரு. மாமா வந்துட்டாங்களா? எப்போ? 10:30க்கு தான் வந்தாங்க. சிவானந்த் தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்களா. வந்ததுமே ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி படுத்து தூங்கிட்டாருடா. எங்க நீ கால் பண்ணதுனால மாமா எந்திரிச்சிருவாரோ அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை திட்டினேன். மத்தபடி நான் என்னைக்குதான் உன்னை திட்டிருக்கேன்? அதான் திட்டிட்டியே. திட்டுறதான் திட்டிட்டு கொஞ்சிருது. சரிடி தங்கம், சாரி. அக்கா உனக்கு நாளைக்கு பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். சும்மா நீ என்ன ஒன்னும் ஏமாத்தலாம் வேணாம். நான் உனக்கு குழந்தை இல்ல. சும்மா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் கேக் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறல. சரிடா, சரி, உனக்கு என்ன வேணும் சொல்ல, அக்கா வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எப்போ நைட் 12 மணிக்கு கேக் கட் பண்ற யாபத்துல உனக்கு கேக் வாங்கி வந்து வச்சிட்டேன். காலையில நேரமா வந்துரு கேக் கட் பண்ணலாம். என்னது, கேக் வாங்கிட்டு வந்திருக்கியா? டேய், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத அடிக்கடி மறந்துடுறியா? மறக்கலாம் இல்ல. இப்பதான் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். போன வருஷம் இந்த நாள் நீ நான் அப்பா 3 பேரும் நம்ம வீட்ல உனக்காக கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதுக்கா. இன்னைக்குமே கேக் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பாட்ட வந்து சொன்னேன் நைட்டு போய் அக்காவுக்கு அங்க கேக் கட் பண்ணலான்னு. ஆனா அப்பாதான் என்ன நினைச்சான்னு தெரியல வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி அப்பாவே சொல்லும்போது நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் சரின்னு நானும் வேணான்னு விட்டுட்டேன். என்னதான் நீ எங்க பக்கத்து வீட்லயே இருந்தாலும் நீ எங்க கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்க்கா. டேய், அதையே ஏன்டா திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்க? ஒன்னா பிறந்தாவே கல்யாணம் ஆகிய புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். லைஃப பாருடா. என் பர்த்டே எல்லாம் இனிமே ஞாபகம் வச்சிட்டு இருக்காத. எப்படிக்கா அசால்ட்டா சொல்லிட்ட? உன் பிறந்த நாளை மறந்துடுனே எப்படி என்னால மறக்க முடியும்? உன் பிறந்த நாள் அன்னைக்கு தானக்கா எங்க அம்மா என்னை கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டுட்டு போனுச்சு. அன்னைக்கு தாங்க நான் உன்னை முதல்ல பார்த்தேன். எங்க அம்மா விட்டுட்டு போகும்போது எனக்கு வந்த அழுகையை விட நீ என் பக்கத்துல இருந்தங்கிற சந்தோஷம் அதிகமா இருந்துச்சு. எனக்கு இன்னொரு அம்மாக்கா நீ. உன் பிறந்த நாளை எப்படிக்கா நான் மறக்க முடியும்? இனிமே தெரியாம கூட உன் பிறந்த நாளை மறந்துன்னு சொல்லாதக்கா. ஹாப்பி பர்த்டேக்கா. தேங்க்ஸ்டா, லவ் யூடா.